ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இனிவி. இன்றைக்கி நம்ம மசாலா உதிராமல் பாருங்கள் மீன் சூப்பராக செஞ்சுருக்குறோங்க. வாங்க அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். மீன் ஃப்ரை பண்ண போகிறோங்க. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு 1/2 கிலோ மீன், பாறை மீன் எடுத்து வச்சுருக்குறேங்க. அதுக்கு மசாலா ரெடி பண்ணிக்கலாம். 2 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கலாங்க. 1/2 ஸ்பூன் கொத்தமல்லி தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், இஞ்சி பூண்டு விழுது 2 ஸ்பூன், 1/4 கப் கார்ன்ஃப்ளவர் மாவு, அரிசி மாவு 2 ஸ்பூன், கால் ஸ்பூன் மிளகுத்தூள், ஒரு எலுமிச்சம்பழம் முடிஞ்சிட்டுக்கலாங்க. அரை எலுமிச்சம்பழம், ரெண்டு ஸ்பூன் ஆயில் விட்டுக்கலாம். கால் ஸ்பூன் உப்பு போட்டுக்கலாம். பார்த்துட்டு கூட உப்பு போட்டுக்கலாம். மறுபடியும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். ரொம்பவும் தண்ணியாக இல்லாத, ரொம்பவும் கெட்டியாக இல்லாத மீடியம் சைஸில் பிசைஞ்சிக்கலாங்க. உப்பு மறுபடியும் போட்டுக்கலாம். உப்பு கம்மியாக இருக்குது, மறுபடியும் போட்டுக்கலாம். மசாலா மீனில் தொடக்கலாங்க. இதே மாதிரி எல்லாம் தொடக்கலாம். மசாலா தொடவி வச்சுங்க மீனுக்கு. இது 2 மணி நேரம் ஊற்றின்னு பொரிச்சு எடுத்துக்கலாம். மசாலா தொடவி 2 மணி நேரம் ஆயிடுச்சுங்க. இப்போ நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். அது தோசைக்கல்லில் தாங்க செய்கிறோம். அதுக்கு ஆயில் ஊற்றிக்கலாம். காஞ்சிடுச்சு. அடுப்பு பற்ற வச்சு தோசைக்கல்லில் வச்சுட்டுங்க. இன்றைக்கி தோசைக்கல்லில் தான் நான் செய்கிறேன். காஞ்சிருச்சு. ஆயில் ஊற்றிக்கலாங்க. மீனை வச்சுக்கலாங்க. அதனால் ஆயிடுச்சுங்க. திருப்பி போட்டுக்கலாம். வெந்துருச்சுங்க. எடுத்துக்கலாம். இது மாதிரி எல்லாம் போட்டு எடுத்துக்கலாங்க. பாருங்கள், மீன் பொரித்து எடுத்தாச்சுங்க. கொஞ்சம் கூட மசாலா உதிராமல் சூப்பராக மீன் பொரித்து எடுத்துருக்குறேங்க.
உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.